இவர் தான் இந்த படத்துடைய ஹீரோ, விழாவுடைய நாயகன் ஜெயவீர். டக்குன்னு காலில் விட அதே என்னோட காலில் எல்லாம் வந்துட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, காலை விழுன்னு சொன்ன டக்குன்னு காலில் விழுந்துட்டான். இதுதான் என்னுடைய ஹீரோ. என்ன சொல்கிறோமோ கண்ணை மூடிட்டு செய்வான். இந்த படத்திலே நான் வந்து என்னை ரொம்ப சிரமப்படுத்தினது இவன் தான். ஏன்னா நான் கொஞ்சம் சரி நடிக்க வச்சிடலாங்கிற நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் நாள் நடிக்க வச்சேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே. அப்புறம் மொத்த வித்தையும் இறக்கி தேத்திட்டானா. தேத்திட்டல தெரியல, கண்டிப்பா தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் நாள் இப்போ செம்மொழி பொங்கலை ஷூட் பண்ணோம். ஸோ அது மொத்த ஃபுட்டேஜை தூக்கி ஓரம் போடு. அதுக்கப்புறம் 20 நாள் அடிச்சு ப்ராக்டிஸ் பண்ணி ஜெகவீர் ஃபர்ஸ்ட் வந்து பிரதர் ஏன்னா இவர் மூலமாக தான் ப்ரொடியூசர்லாம் வந்தாங்க அப்படின்ட்டு சரி அப்படியே பிரதர் அப்படிமே சார் நீங்கள் ஜெகவீர்னே கூப்பிடுங்க சார். இல்லை பரவாயில்ல, ஒரு டைம் பிரதர்னு கூப்பிட்டுட்டேன் அப்படியே கூப்பிட்டுருவோம் அண்டு பிரதர்னு. அப்புறம் 2வது நாள் ஷூட்டிங் போகும்போது டேய் ஜெயவீர் நான் என்ன சொன்னேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அட்டி வாங்க போற, அட்டி பிரிக்க போறா, அட்டி மண்டை பழந்துடனா. அப்படியே போய் ஃபைனலா வந்து டேய் எனக்கு அதிகபட்சம் கோவம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ற வார்த்தை முட்டா, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி பார்த்தா அப்படி வா. ஆனா சார் நீ திட்டுங்க சார், உங்களுக்கு உரிமை இருக்கு சார், நீங்க என்னுடைய குரு சார் அப்படின்ட்டு முழுக்க ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி என்னை அவரை வந்து என்கிட்ட நம்பி ஒப்படைச்சாரு. நிச்சயமா தமிழ் சினிமாவில் எப்படி வந்து விஜய் சேதுபதி வந்து ஒரு டவுன்லேருந்து மேலே வந்தாரோ அப்படி டவுன்லேருந்து ஒரு மேலே வரக்கூடிய ஒரு ஹீரோ. ரொம்ப பேஷனான ஒரு பையன். இவருடைய காரைக்காலில் பிறந்து அங்கேருந்து ஒரு A டிவிஷன் மேட்ச் கிரிக்கெட் பிளேயராக விளாண்டு அதுக்கப்புறம் குடும்ப சுமை காரணமாக கிரிக்கெட்டை விட்டுட்டு ஆஸ்திரேலியா போய் அங்கே 15 வருஷம் அவர் மேனேஜர், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் மேனேஜராக ஒர்க் பண்ணார். பட் அந்த கிரிக்கெட் பேஷன் அவர் விட்டு போகலை. தென் அங்கே இருக்கக்கூடிய பெர்த் சிட்னி அந்த மெயின் பெரிய கிளப்ல எல்லாம் அவர் வந்து பிளேயராக விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைம் ஆஸ்திரேலியாவுக்கு எந்த டீம் போனாலும் இவர் வந்து ஸ்பின் பவுலர். இவர் தோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லா சேவாக்குலேருந்து எல்லாருக்கும் பவுலிங் போட்டிருக்காரு. எல்லா பிளேயரோடையும் அந்த ஒரு சக்ஸஸ் இருக்கவங்கள பக்கத்துலேருந்து பார்க்கறது இருக்குல்ல சார். எல்லா சக்ஸஸுக்கு காரணம் அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க சார். நாங்கள் வந்து நெட் ப்ராக்டிஸ் பவுலிங் போட போவோம், நாங்கள் 6 o'clock பண்ணோம்னா அவங்க 5:30க்கே இருப்பாங்க சார். ஸோ அவங்களுடைய பேஷன் தான் வந்து அவங்களுடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பா அப்படி. ஸோ அந்த பேஷனோட நிறைய ஹார்ட் ஒர்க் இந்த படத்தில் போட்டிருக்கா அப்படி. ஐ திங்க் சூரி, விஷ்ணு மாதிரி நான் நிறைய ஹீரோக்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும் ஜெயவீர் எனக்கு எப்பயுமே ரொம்ப ஸ்பெஷல். ஐ திங்க் இவர் வந்து இன்னொரு 10 வருஷம் கழிச்சும் கூட எப்படி சூரிய மேலே ஒரு விசுவாசமாக இப்போ வரைக்கும் நன்றியோடு இருக்கா அப்படியோ அப்படி ஜெகவீர் இருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய உரையை ஆற்றலாம். தமிழில் தான் பேசணும், மைக்கை வச்சுட்டு பேசுங்க. கடவுளுக்கு நன்றி. வந்து இந்த பிஸி ஷெடியூலில் இங்கே வந்திருக்க மீடியா டீமுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி. அப்புறம் என்னோட நடித்த கோ ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் மிக்க நன்றி. எங்கள் வீட்டில் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார். அவருமே ப்ரெஸ் சைடில், மீடியா சைடில் இருந்தவர் தான். அவர் அடிக்கடி சொல்லுவார், ப்ரெஸ் அண்ட் மீடியா நினச்சா ஒருத்தவங்களை 0லேருந்து ஹீரோ ஆக்கலாம், ஹீரோவில் இருக்கவங்களை 0 ஆக்கலான்னு அவர் எழுதி கொடுத்தாரு இந்த டைம். இல்லை இது அவர் அடிக்கடி சொல்லுவார் சார். அவர் இறந்துட்டார். அவரோட ஆசீர்வாதம் எனக்கு நினைக்கிறேன். இங்கே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாமே இயற்கையாக அதுவாக நடந்த ஒரு விஷயம். சார் சொன்னமே, சார் நிறைய சொல்லிட்டாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் மூவி பற்றி பகிர்ந்துக்கிட்டதுனால நான் இப்போ ஸ்ட்ரைட்டாக என்ன சொல்ல வரேன்னா, எல்லாருமே இளைஞர்கள் பட்டாளமாக இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு சுச்சுவேஷனில் இந்த படம் நடந்துச்சு. எல்லோரும் என்ஜாய் பண்ணோம். ஸோ இந்த படமும் கண்டென்ட்டும் நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்குது. சார் எங்களெல்லாம் நீ சொன்ன மாரி தேத்தி கொண்டு வந்திருக்கிறாரு. ஆனால் படம் ஓவராலாக சூப்பராக கமர்ஷியலாக இருக்குது.